الشفاعة هب لنا للقيامة مشفقا وهلنا الدعاء يا سيدي خير النبي. அவனை வணங்குவதற்குண்டான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் பெறுகிறான் என்று சொன்னால் அது அவனுடைய அருள். ஆனால் அல்லாஹுவை வணங்கக்கூடிய அந்த வணக்கங்கள், நாம் செய்யக்கூடிய துஆக்கள், நன்மையான காரியங்கள், அது அல்லாஹுவினால் கபூல் செய்யப்படும் பொழுதுதான், அவனால் அது ஏற்றுக்கொள்ளப்படும் பொழுதுதான் பூரணமாகும். அமல்கள் சிறிது பெரிது என்பதல்ல அல்லாஹுவை பொறுத்து. அது அல்லாஹ் கபூல் செய்தான் என்று சொன்னால்தான் நிச்சயமாக அந்த அமல்களுடைய நிறை. அதனால்தான் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தனா முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பி வைக்கிறார். இது ஒரு சாதாரணமான பயணம் அல்ல, மற்ற பயணங்களைப் போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஆது அவர்களை இனிமேல் நீங்கள் என்னை சந்திக்க மாட்டீர்கள், திரும்ப வரும் பொழுது என்னுடைய கபருக்கு அருகில் நடந்து செல்வீர்கள் என்று சொன்னார்கள். அப்படி வழி அனுப்பிய பயணம். சல்லாசலுக்கு நடந்து வர்றாங்க. மாதந்தான் வாகனத்தில் அமர்ந்திருக்கிறான். பல உபதேசங்களை செய்து கொண்டே வந்தார். அப்படி ஒரு கட்டத்தில் செய்தனா மாதத்தில் சொன்னார்கள், யா முஆத் அஹ்லிஸ் தீனக் யக்ஃபீக்கல் கலீல். உன்னுடைய தீனை, உன்னுடைய அமல்களை நீ பரிசுத்தமாக ஆக்கிக்கொள், குறைவாக இருந்தாலும் போதும். அல்லாஹ்வை பொறுத்தவரையிலே அது பரிசுத்தமானதா, அது அவனுடைய திருப்திக்காக செய்யப்பட்டதா என்பதைத்தான் அல்லாஹ் இன்னமா கியாமத்தில் மனிதர்கள் எழுப்பப்படுவதெல்லாம் அவருடைய நீயத்தை பொறுத்து தான். உலகத்தில் எந்த நீயத்தில் செய்தார். திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அற்புதமான ஹதீஸை சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், இன்னம துன்யாலி அர்பஅத்தின் நஃபர். துன்யாவே 4 பேர் தான். துன்யாவுடைய மொத்த நிலையை பார்த்தால் 4 நபர்களுக்கு தான் அதனுடைய நன்மையும் கூலியும் மொத்தமாக பிரித்தாங்க சொன்னார். அதில் ஒரு ஆள் ரஜுலுன், அல்லாஹு தஆலா அந்த மனிதனுக்கு செல்வத்தையும் அறிவையும் கொடுத்திருந்தான். அந்த செல்வத்தையும் சரி, தன்னுடைய அறிவையும் சரி, நல்ல காரியங்களில் செலவழித்தான். அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நல்ல காரியங்களில் செலவழித்தான். செலவழித்து அவனுடைய நிலைப்பாடு எந்த அளவிற்கு, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக எல்லாத்தையும் அவன் செலவழித்ததுனால, பயன்படுத்தியதுனாலே அவன் உலகத்திலேயே ஆக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறான். சொல்லாதனாக 2வது நபர். அவர் யாருன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா அவருக்கு இல்மை, அறிவை கொடுத்திருக்கிறார். ஆனால் பொருளாதார வளம் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் அவர் நினைத்தார், அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்திருந்தார், நான் இந்த காரியத்தில் உலகத்திலே எவ்வளவு நன்மையான காரியம், அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய எத்தனை காரியங்கள் இருக்கு, அதுல எல்லாம் நான் செலவழிச்சிருவனே என்று நினைக்கிறார். சொன்னாங்க, இந்த 2 பேருடைய கூலியும் ஒண்ணுதான் சொன்னார். ஒரு ஆள் வச்சிருக்கிறார், செலவழிக்கிறார். இன்னொரு ஆட்டைக்கு இல்லை, ஆனா நீயத்து இருக்கு, உளப்பூர்வமா நீயத்து பண்றார். 2 பேருடைய அஜ்ருஹுமா சவா, இந்த 2 பேருடைய கூலியும் ஒன்றுதான் சொன்னார். இன்னொரு ஆள், 3வது ஆள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவனுக்கு நிறைய பணத்தை கொடுத்தான், செல்வத்தை கொடுத்தான், ஆனா அறிவு இல்லை. ஆனா அந்த பணத்தை வைத்து பாவமான காரியங்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் அதை செலவழிக்கிறான், அதை இன்பமாக கருதுகிறான். நல்ல காரியங்களுக்கு உண்டான ஒரு நிலைப்பாடுகள் இல்லை, பாவத்திலேயே அந்த பொருளாதாரத்தை செலவழிக்கிறான். இவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவன் அஹ்ஸல் மனாசில், உலகத்தில் மட்டமானவன் சொன்னான். 4வது ஒரு ஆள் யாருன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அவனை பொறுத்தவரையிலே பணத்தையும் கொடுக்கல, அறிவையும் கொடுக்கல. ஆனா அவன் நினைச்சான், எனக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்திருந்தா இவனை மாதிரி ஜாலியா இருந்திருப்பேன், இவனை மாதிரி நான் ரொம்ப ஒரு பாவமான காரியங்களை செய்து அது ஜாலிக்கு பேர் வச்சிருக்கிறான் இல்லையா, அந்த ஜாலியா நான் இருந்திருப்பேனே என்று அவன் நினைப்பான். ஒண்ணும் இல்லை சொன்னாங்க, விஸ்ருமா சவா, 2 பேருடைய குற்றமும் ஒண்ணுதான் இருக்கும். 2 பேரும் குற்றவாளிகள்ல, குற்றத்தில் 2 பேருக்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, ஒண்ணுதான் சொன்னாங்க. மொத்த துன்யாவும் இந்த 4 தான் சொன்னாங்க. அதனாலே அமல் செய்வது என்பது ஒரு பாக்கியம் இருந்தால், அந்த அமலை அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்திலே இஹ்லாஸான முறையிலே செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு மனிதத்தை இஹ்லாஸ் இருக்குதுங்கிறதுக்குறான அடையாளம் என்னன்னு சொன்னா, ரகசியமான நிலையிலையும் சரி, வெளிரங்கமான நிலையிலையும் சரி, அந்த அமல் அவருக்கு ஒண்ணுதான். ரகசியங்கிறதுனால குறைச்சோ, வெளிப்படையா எல்லாத்துக்கும் தெரிகிறதுங்கிறதுனால கூட்டி அப்படிலாம் செய்யணும். எல்லா நிலையிலையும் அவர் ரகசியமான நிலையிலும் பரகசியமான நிலையிலும் ஒரே செயல்பாடுகள், ஒரே அணுகுமுறையில் தான் அவருடைய செயல்பாடுகள். அது மாதிரி ஒரு 2வது அடையாளம் என்ன சொல்றாங்கன்னா, யாராவது அவரை புகழ்ந்தாலும் அது பெருசா நினைக்க மாட்டார்.
விமர்சித்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டேன். 4 பேர் குறை சொல்றாங்க, நான் எவ்வளவு காரியத்தை செய்தேன், குறை சொல்றாங்க, அதனால இந்த நல்ல காரியத்தை நிறுத்திட்டேன் அப்படி. அது விமர்சித்தாலும் சரி புகழ்ந்தாலும் சரி, என் ரப்புக்காக நான் செய்யறேன், யார் விமர்சிச்சா எனக்கு என்ன, யார் புகழ்ந்தா எனக்கு என்ன என்று மதுரம் அவருக்கு புகழ்வது விமர்சிப்பது ஒன்றாதான் இருக்குது. அதனாலதான் நம்முடைய முன்னோர்களான சஹாபாக்கள், நாதாக்கள், நன்மக்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக இஹ்லாஸான முறையில் அல்லாஹ் கபூல் செய்யணுமே ஆசைப்படுறாங்க. சின்ன விஷயத்திலே கபூல் செய்யணுங்கிற அந்த பயம் அவங்களுக்கு இருந்துச்சு. மாவரதி ரஹ்மத்துல்லாஹி என்ற ஒரு பெரிய மேதை, அவங்க இந்த உலகத்தில் நிறைய தஃசீர்கள் எழுதியிருக்கிறாங்க, நிறைய ஃபிக்ஹ் நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. மார்க்கத்திலும் மார்க்கத்திற்காக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய விதத்தில் ஏராளமான நல்ல நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா இது நல்ல காரியம்தான், ஆனா அல்லாஹ் கபூல் செய்தானா இல்லையா எனக்கு தெரியும். அதனால அவங்க எழுதின எந்த நூல்களையும் வெளியிடவே இல்லை. எல்லா நூல்களையும் அவங்க கழிச்சிட்டாங்க. அவருக்கு நெருக்கமான ஒரு ஆளை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த இடத்த வச்சிருக்கக்கூடிய குல்லுவாத்து ஸ்ரீவி இது எல்லாமே நான் எழுதுனது தான். நான் இறந்த பிறகு நீங்கள் அந்த நேரத்தில் என்னுடைய கையை பாருங்கள். என் கை அப்படி பொத்துற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. என்னுடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற அர்த்தம். நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த எல்லா கிதாபுகளையும் நூல்களையும் கொண்டு போய் ஃபாரூக் நைல் நதியில கொண்டு போட்டுருது. பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கபூல் செய்ய எனக்கு என்ன பிரயோஜனம்? அது நான் கஷ்டப்பட்டேன், சிரமப்பட்டேன், முயற்சி செய்தேன், எல்லாம் எழுதுனேன், ஆனா என் ரொம்ப கபூல் செய்யல அப்படிங்கிறதுக்கு அடையாளம் நான் இறந்த பிறகு என்னுடைய கை கொத்தி இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றார்கள். இல்ல நான் இறந்த பிறகு ஒயின் பசத்தியதி கை விரிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னான். அதை நீங்க பாருங்க, அப்படி இருந்துச்சுன்னா பாயலம் அந்த உபமிலத்திலும் நீங்க ரொம்ப ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். நான் அந்த எந்த இஹ்லாஸான நியத்துல செய்தேன்னா அதை ரப்பு கபூல் செய்துவிட்டான் என்ற அர்த்தம். அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க, அந்த கிதாபுகளை வெளியிடுங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க. வஃபாத் அவருக்கு ஏற்பட்ட பொழுது பசத்தை ஏதோ கைகளெல்லாம் விரித்திருந்ததை கண்டோம் என்று அதுக்கு பிறகு அந்த நூல்களை வெளியிட்டாங்க. இமாம் மாவரதி ரஹ்மத்துல்லாஹியுடைய தஃசீர்கள் அவங்க எழுதுகிற ஃபிக்ஹ் நூல்களை எல்லாம் சொல்லுவாங்க. நான் அன்பியானவர்களே, நாம் அமல் செய்ததை அல்லாஹ் கபூல் செய்யணுமேன்னு ஆசைப்படுறோம். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்முடைய நிலைப்பாடுகள் இருக்கு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், கதிம்னா இலா மா அமிலு மின் அமலின். கியாமத்தில் சில பேர் நிறைய அமல்கள் செய்துட்டு வருவாங்க, அதுவெல்லாம் கொஞ்சம் ஹபா மன்சூரா படத்தப்பட்ட பொழுதுகளை போலாங்க. ஒண்ணும் இல்லை. அமல் செய்வதற்கு ஒரு பெரிய நசீப் என்று சொன்னால் அல்லாஹ் கபூல் செய்யக்கூடிய விதத்தில் இஹ்லாஸாக செய்ய வேண்டுமே என்ற அந்த கவலை யார் புகழ்ந்தாலும் இகழ்ந்தாலும் வெளிரங்கமான நிலையிலும் ரகசியமான நிலையிலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இந்த தன்மை இஹ்லாஸின் அடையாளம் என்று சொல்கிறார்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த நசீபை தந்திருவான். அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய விதத்தில், அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்ல அமல்களை இஹ்லாஸான முறையிலே செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபையும் நல்ல வாக்கியத்தையும் அல்லாஹ் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.